1986ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியின் மையப்பகுதியில் ஒரு அமைதியான புரட்சி உருவாகிக் கொண்டிருந்தது. நுண்ணுயிரியலாளர் டாக்டர் சுனிதி சாலமன் மேற்கத்திய நாடுகளில் தனது பயிற்சியிலிருந்து திரும்பியிருந்தார். அமெரிக்கா முழுவதும் பரவும் ஒரு விசித்திரமான வைரஸ் HIV பற்றிய செய்திகளால் அவர் மிகவும் கலக்கமடைந்திருந்தார். ஆனால் இங்கே இந்தியாவில் யாரும் அதை பற்றி பேசக்கூட இல்லை. இது இந்தியாவில் சாத்தியமற்றது, இங்கே கட்டாயமாக இல்லை என்று பலர் அடித்து கூறினர். ஆனால் சுனிதி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மௌனத்தை உடைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். தனது முதுகலை மாணவியான நிர்மலா செல்லப்பனிடம் இதை பற்றி கலந்துரையாடினார். அவரும் ஒரு உறுதியான இளம்பெண். இருவரும் ஒன்றாக விசாரிக்க முடிவு செய்தனர். ஒரு நுண்ணோக்கி, கடன் வாங்கிய உபகரணங்கள் மற்றும் தாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தைரியத்தை இணைத்து சென்னையில் உள்ள ரிமாண்ட் இல்லங்களில் மற்றும் தங்கும் இடங்களுக்குள் நுழைந்து பெண் பாலியல் தொழிலாளர்களிடமிருந்து இரத்த மாதிரிகளை சேகரித்தனர். பெண்கள் சமூகம் சுனிதி மற்றும் நிர்மலாவை நம்பியதால் ஆம் என்று சொல்லி முன்வந்தார்கள். மொத்தத்தில் அவர்கள் 100 பெண்களை பரிசோதித்தனர். அவர்களிடம் தேவையான அனைத்து உபகரணங்களும் இல்லாததால் சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஆய்வகத்தில் இரத்த மாதிரிகளை பரிசோதிக்க நிர்மலா ஏற்பாடு செய்தார். நிதியுதவி இல்லாததால் நிர்மலா அவர் வீடு குளிர்சாதன பெட்டியில் இரத்த மாதிரிகளை பாதுகாப்பாக வைத்திருந்தார். மாதிரிகள் HIVக்கு நேர்மறையாக மாறிய போது உண்மை இடி போல தாக்கியது. இந்தியாவில் முதலில் HIV தொற்று உறுதி செய்யப்பட்டது. மாதிரிகள் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டன. அவர்கள் கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்தினர். HIV பாசிட்டிவ் நோயாளிகள் சமூக பாகுபாட்டை எதிர்கொண்டனர். சொந்த குடும்பங்களால் கைவிடப்பட்டனர். HIV பாசிட்டிவ் நோயாளிகளுக்கு ஒரு சரணாலயமாக YRG கேரை நிறுவினார் சுனிதி சாலமன். அங்கே ஆயிரக்கணக்கான HIV பாசிட்டிவ் நோயாளிகளை கண்ணியத்துடனும் அன்புடனும் நடத்தினார். நிர்மலா கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசனில் சேர்ந்தார். இந்த 2 பெண்கள், ஒரு பேராசிரியரும் அவரது மாணவியும், எந்த தலைப்புச் செய்திகளிலும் வரவில்லை. பிரம்மாண்டமான உரைகளையும் ஆற்றவில்லை. ஆர்வம், தைரியம் மற்றும் இரக்கத்துடன் இந்திய மருத்துவ வரலாற்று பக்கங்களை திருத்தி எழுதினார்கள். சில நேரங்களில் மிகப்பெரிய புரட்சிகள் 2 பெண்கள், ஒரு சில இரத்த சேகரிப்பு குப்பிகள் மற்றும் தன்னம்பிக்கையிலிருந்தும் கூட தொடங்கியிருக்கிறது. ஒரு தேசத்தின் விழிகளை திறக்கக்கூடிய அவர்களின் தன்னம்பிக்கைக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள்.